அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவதாக இஸ்லாத்தின்படி எப்படி சாப்பிட வேண்டும்? நாம் சாப்பிடும்போது கடைபிடிக்க வேண்டிய சுன்னத்துகள் என்னென்ன? சாப்பிடும் முன் பின் ஓத வேண்டிய துவா என்னென்ன? முதலாவதாக இஸ்லாத்தின்படி நாம் சாப்பிடும்போது கடைபிடிக்க வேண்டிய சுன்னத்துகள் என்னென்ன, சாப்பிடுவதன் முறை என்ன என்பதை பார்க்கலாம். முதலாவதாக விரிப்பை விரிப்பது. இரண்டாவதாக 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது. மூன்றாவதாக சாப்பிடுவதற்கு முன்பு துவா ஓதுவது. நான்காவதாக சுன்னத்தான முறைப்படி உட்காருவது. ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குத்த வைத்து உட்காருவது அல்லது அத்தஹியாத்து முறையில் உட்காருவது. ஐந்தாவதாக வலது கையால் சாப்பிடுவது. ஆறாவதாக தன் பக்கமிருந்து சாப்பிடுவது. ஏழாவதாக 3 விரல்களால் சாப்பிடுவது. எட்டாவதாக உணவு கீழே விழுந்துவிட்டால் அதை எடுத்து சாப்பிடுவது. 9ஆவதாக தட்டை வளைத்தும் விரல்களை சூப்பியும் சாப்பிடுவது. 10ஆவதாக சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது. 11ஆவதாக உணவை குறை கூற கூடாது. 12ஆவதாக மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது. 13ஆவதாக சாப்பிட்ட பிறகு துவா ஓதுவது. 14ஆவதாக சாப்பிட்ட பிறகு கை கழுவி வாய் கொப்பளித்துக் கொள்வது. அடுத்ததாக சாப்பிடும் முன் ஓதும் துவாவை பற்றி பார்ப்போம். ஹல்ரத் சல்மான் ஃபார்ஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவர் உண்பதிலும் உறங்குவதிலும் இரவு தங்குவதிலும் ஷைத்தான் தன்னுடன் பங்கு பெறுவதை விரும்பவில்லையோ அவர் வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் கூறவும், மேலும் சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்று கூறவும் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சாப்பிடும் முன் துவா ஓத மறந்துவிட்டால் என்ன செய்வது? ஹல்ரத் சல்மான் ஃபார்ஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் பிஸ்மில்லா கூறாமல் சாப்பிட ஆரம்பித்து கடைசி கவலத்தை வாயில் வைக்கும்போது நினைவு வந்து பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வாஹிரஹு, இதன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் அல்லாவின் பெயரை கூறுகிறேன் என்று கூறியதைக் கண்ட நபி அவர்கள் புன்முறுவல் பூத்துவிட்டு கூறினார்கள், இவருடன் ஷைத்தானும் சாப்பிட்டு கொண்டிருந்தான். இவர் எப்பொழுது இந்த துவாவை ஓதினாரோ உடனே ஷைத்தான் தான் சாப்பிட்ட அனைத்தையும் வாந்தி எடுத்து கக்கிவிட்டான் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சாப்பிட்ட பிறகு ஓதும் துவா. ஹல்ரத் சல்மான் ஃபார்ஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் இந்த துவாவை ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். இதன் பொருள், எங்களுக்கு உணவளித்து நீர் பருக செய்து எங்களை முஸ்லிமாக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இது போன்ற வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.